இயேசு பல்வேறு இடங்களுக்கு சென்று இறைப்பணி ஆற்றிக் கொண்டிருந்த வேளையில இயேசுவின் தாயும் அவருடைய சகோதர சகோதரிகளும் இயேசு எப்படி இருக்கின்றார், அவருடைய பணி எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பார்ப்பதற்காக இயேசுவை சந்திக்க வருகின்றார்கள். அவர்களை பார்த்த மற்றவர்கள், உம்முடைய தாயும் சகோதர சகோதரிகளும் உம்மை பார்ப்பதற்கு, உம்மை சந்திக்க வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னவுடனே இயேசு, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று கேட்கின்றார். இந்த வார்த்தைகளை பிற சபையினர் தவறாக விளக்குகின்றார்கள். இயேசு இப்படி சொல்வதன் மூலம் தன்னுடைய தாயையும் சகோதர சகோதரிகளையும் புறக்கணிக்கின்றார், அவமதிக்கின்றார் என்றெல்லாம் அதற்கான விளக்கத்தை தருகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே இயேசு தன்னுடைய தாயையோ சகோதர சகோதரிகளையோ இங்கே புறக்கணிக்கவில்லை. மாறாக உண்மையான பந்தம் எது என்பதனை அவர் விளக்குகின்றார். மரியா இயேசுவை பெற்றெடுத்ததனாலே வளர்த்ததனாலே மட்டும் அவள் தாயாகவில்லை. கடவுளுடைய திருவுளம் அவளிடம் வந்தபோது ஆம் என்று சொல்லி அதனை ஏற்றுக்கொண்டு கடைசி வரை அந்த திருவுளத்திற்கு நம்பிக்கையுடையவராய் இருந்தார். கடவுளுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார். மரியா இயேசுவுக்கு உயிர் கொடுத்த தாய் மட்டுமல்ல, ஆன்மீக தாயாகவும் இருக்கின்றார். எவர் ஒருவர் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பாதையிலே நடக்கின்றாரோ அவர் இயேசுவின் சகோதரனாக சகோதரியாக இருக்க முடியும். குடும்ப உறவு என்பது வெறும் இரத்த பந்தம் மட்டுமல்ல, மாறாக ஒருவர் மற்றவரை உண்மையாக அன்பு செய்வது, மதிப்பு கொடுப்பது, நேர்மையாக இருப்பது, இதுதான் உண்மையான குடும்ப உறவை ஏற்படுத்துகின்றது. தாவீது அரசர் தன்னையே மறந்து உடன்படிக்கை பிழைக்கு முன்பாக அவர் ஆடி பாடி துதிக்கின்றார். இறைவனுடைய திருமுன் ஒரு அரசரை போல அல்லாது ஒரு நம்பிக்கையாளரை போன்று, கடவுளை வழிபடுகின்ற ஒரு நபரை போன்று நிற்கின்றார். அவர் பிறப்பால் அரசர் அல்ல, கடவுளால் அவர் தேர்ந்து கொள்ளப்பட்டதன் மூலம் அரசரானார். அவர் தன்னையே கடவுளோடு இணைத்து கொள்கின்றார். ஆன்மீக ரீதியாக அவர் கடவுளுடைய மகனாக சீடராக மாறுகின்றார். இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற போது, அவருடைய வார்த்தைகளை நாம் வாழ்வாக்குகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில 2 பயன்களை பெற்றுக்கொள்வோம். ஒன்று, நாம் இயேசுவின் சகோதரனாக சகோதரியாக மாறுகின்றோம், அந்த பேற்றினை நாம் பெறுகின்றோம். 2வது, விண்ணகத்தில் நாம் உயர்த்தப்படுகின்றோம். இந்த 2 பலன்களையும் பெற்றுக்கொள்ள இன்றிலிருந்து நாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போம்.